வெல்கம் டு த சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். லெட் a is equal to x belongs to n 1 less than x less than 4. அடுத்து வந்து b is equal to x belongs to w slash 0 less than or equal to x less than 2. அடுத்து c is equal to x belongs to n slash x less than 3. Then verify that A cross B union C is equal to A cross B union A cross C. அந்த இதுக்கு வரணும். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதுதான் வந்து சம் கொடுத்துருக்கிறது. இது வந்து செட் பில்ட் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து நம்பர்ஸில் நம்ம எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is equal to x belongs to n 1 less than x less than 4. இது என்னன்னா x வந்து 0க்கு அதிகமாக இருக்கணும், 4க்கு கம்மியாக இருக்கணும். அப்போ 1ஓட பெருசு என்ன வரும்? 2. 4க்கு கம்மியாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 3. இது ரெண்டு நம்பர் மட்டும்தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா b is equal to x belongs to w 0 less than or equal to x less than 2. இப்போ பார்த்தீங்கன்னா less than or equal to வந்தாவே என்ன பண்ணணும்? நம்ம அந்த 0வை வந்து ஆட் பண்ணணும். that is equal to 0, 2ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ 1 0, 1. பிக்கு வந்து என்ன வருதுன்னா 0, 1 வருது. அடுத்து வந்து சி என்ன வருதுன்னா x belongs to n x less than 3 வருது. அப்போ வந்து என்ன வரும்? n வந்து நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 2 3லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ 3ஓட கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 2. இது ரெண்டும் தான் வந்து லெஸ் தேனாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா a cross B union C equal to A cross B union A cross C. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க போகிறோம். LHS வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து B union C கண்டுபிடிக்க போகிறோம். B union C is equal to B வந்து என்ன கொடுத்துருக்குது? 0, 1 0, 1 கொடுத்துருக்கு. யூனியன் சி என்ன கொடுத்துருக்கு? 1, 2 கொடுத்துருக்கு. அப்போ இதோட ஆன்சர் யூனியன்னா ரெண்டு ஒன்று சேர்த்தணும். 0, 1, 2 இது வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் இது போடுறோம். A cross B union C. அப்போ வந்து A என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3 கொடுத்துருக்காங்க. 2, 3 cross 0, 1, 2. இப்போ இதுக்கு நம்ம போட போகிறோம். பார்த்தீங்கன்னா 2க்கு 0, 2க்கு 1, 2க்கு 2. அடுத்து வந்து 3க்கு 0, 3க்கு 1, 3க்கு 2. அந்த மாதிரி நம்ம போட போகிறோம். ஈக்குவல் டு என்னென்ன வரும்? 2, 0, 2, 1. அடுத்து வந்து 2, 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 3, 0, 3, 1, 3, 2. இந்த இது தகுந்த மாதிரி இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து A cross B. A cross B. A வந்து என்ன கொடுத்துருக்கு? 2, 3 கொடுத்துருக்கு. 2, 3 கொடுத்துருக்கு. cross B என்ன கொடுத்துருக்கு? 0, 1. அதே மாதிரி தான் 2க்கு வந்து 2, 0, 2, 1. அடுத்து 3, 0, 3, 1. அதே மாதிரியே போடுங்க.
equal to 2, 0, 2, 1. அடுத்தது 3, 0, 3, 1. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா A cross C. A cross C. A வந்து 2, 3 நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி C. A cross C. C என்ன கொடுத்துருக்கு 1, 2 கொடுத்துருக்கு. 1, 2 கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் 2, 1, 2, 2, 3, 1, 3, 2 equal to 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவேஷன் 1க்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் ஈக்குவேஷன் 2. இப்போ A cross B யூனியன் A cross C. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம யூனியன் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 2, 0. இது அப்படியே எடுத்து எழுதுங்க. 2, 1, 3, 0, 3, 1 யூனியன் 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ இது ரெண்டு யூனியன் பண்ணிட்டோமா? இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி சேமாக இருக்கிறது எது இருக்குது? 2, 1, 2, 1 சேமாக இருக்குது. 3, 1, 3, 1 சேமாக இருக்குது. வேறு எதுவும் சேமாக இருக்கா? இல்லை. அப்போ அதில் வந்து ஒன்று எடுத்து எழுதுனா போதும். 2, 1 ரெண்டில் ஒன்று எழுதுனா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 3, 1. அடுத்தது மீதி இருக்கிறது 2, 0, 2, 0, 3, 0. அதே மாதிரி இங்கே மீதி இருக்கிறது 2, 2, 3, 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2, 1 இருக்கா? அதே மாதிரி இங்கே 2, 1 இருக்குது. இங்கே 3, 1 இருக்கா? அதே மாதிரி இங்கே 3, 1 இருக்குது. 2, 0 இருக்கா? இங்கே இருக்குது. அடுத்து 3, 0 இங்கேயும் இருக்குது. 2, 2 இருக்கா? 2, 2 இருக்குது. 3, 2 இருக்கா? 3, 2 இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவலாக இருக்குது. From 1 and 2, equation 1 and 2, A cross B union C equal to A cross B union A cross C. Thus, இது வந்து prove ஆகுது. அடுத்து வந்து செகண்ட் வந்து நம்ம போட போகிறோம். செகண்ட் வந்து என்னென்னா A cross B intersection C. மொதல் யூனியன் போட்டோம். இப்போ வந்து இன்டர்செக்ஷன் போடுறோம். ஈக்குவல் டு A cross B intersection A cross Cன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து LHSல கண்டுபிடிக்கிறோம். இப்போ B intersection C கண்டுபிடிக்க போகிறோம். B intersection C equal to நம்மளுக்கு தெரியும் B வந்து 0, 1. அடுத்து வந்து இன்டர்செக்ஷன் C வந்து 1, 2. இப்போ இதில் இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது? ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? 1 தான் காமனாக இருக்குது. அதுதான் இன்டர்செக்ஷன் 1. அப்போ இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A cross B intersection C equal to A என்ன கொடுத்துருக்குது? கிவன் வந்து 2, 3 கொடுத்துருக்குது. கிராஸ் B intersection C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1 is equal to இப்போ கிராஸ் வருது. கிராஸ் வரும்போது என்னென்னா 2, 1, 3, 1 அந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 1
இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து இந்த இதில் கண்டுபிடிக்கிறோம். A cross B. A என்ன கொடுத்துருக்குது? 2,3 கொடுத்துருக்கு. cross B வந்து 0,1 0,1. அதே மாதிரி தான் 2,0 2,1 3,0 3,1 2,0 2,1 அடுத்தது 3,0 3,0 3,1 இது ஈக்குவேஷன் நம்பர் இது ஈக்குவேஷன் இல்லை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது அடுத்தது வந்து A cross C கண்டுபிடிக்கிறோம். A cross C கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு வந்து என்னென்னா A வந்து 2,3 நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து C வந்து என்னது 1,2 1,2 அதே மாதிரி தான் 2,1 2,2 3,1 3,2ன்னு போடுறோம். 2,1 2,2 3,1 3,2 இப்போ A cross B intersection A cross C இந்த ரைட் சைடுக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம கொண்டு வர போகிறோம். ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? 2,0 இருக்கா? இல்லை. 2,1 இருக்கா? 2,1 இருக்குது. அது மாதிரி இங்கேயும் 2,1 இருக்குது. 3,0 இருக்கா? இல்லை. அடுத்து 3,1 இருக்குது, 3,1 இருக்குது. இது ரெண்டு மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 2,1 அடுத்து வந்து 3,1 இது ரெண்டும் தான் காமனாக இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் வந்து ஈக்குவலாக இருக்குது. therefore A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Hence இது வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். Hence proved. Thank you.